6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக 6 மாவட்டங்களில் இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 20 சென்டிமீட்டருக்கு உள்ளாகவும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல மழை பதிவு என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 16 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 15 சென்டிமீட்டரும், காக்காட்சி பகுதியில் 14 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 11 சென்டிமீட்டர் என்ற அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் 9 சென்டிமீட்டர், அதே போன்று சென்னையில் மேடவாக்கம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு இடங்களில் மழைப்பதிவு கனமழை என்ற அளவிலும் தென் மாவட்டங்களில் மிக கனமழை என்ற அளவிலும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்பு நீடிக்கக்கூடிய சாதகமான சூழலே தற்போது வானிலை நிலவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய அதே நேரத்தில் 13 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினம் தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்கள் முழுவதுமாக மேற்கு மாவட்டங்களாக இருப்பதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நாளை தினம் உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து அது மேலும் இந்தியாவுடைய நிலப்பரப்பை விட்டு விலகிச் செல்லக்கூடிய காரணங்களால காற்றுடைய போக்கு கிழக்கு திசையிலிருந்து வேகமாக வீசக்கூடிய சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்கள்ல இந்த மழைக்கான வாய்ப்பு நாளை தினம் கனமழை என்ற அளவில் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும், அதாவது வரக்கூடிய 23ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் கனமழை தொடர்வதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வடகிழக்கு பருவமழை தொடக்க நிலையிலேயே சற்று தீவிரமாக இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.